Okay, dear students, today we are going to see square roots. வர்க்கமூலம் காண்க அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். What is square root? What is the meaning and difference of square and square root? Square means வர்க்கம்னா என்ன? இப்போ 3ன்னு ஒரு நம்பர் வச்சுக்குவோம். 3 square 9. 2 times multiply பண்ணோம். That is called square வர்க்கம். இப்போ 7 49 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணோம். இதுக்கு பேர் ஸ்கொயர் வர்க்கம். வர்க்க மூலம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த டேர்முக்கு ரூட் எடுக்கும். ஸ்கொயர் ரூட் இருபடி மூலம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 7 into 7 வரும். வெளியில் எடுத்தோம்னா ஒரு 7. இது எப்படி இருக்கலாம்னு கேட்டால் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் அல்லது மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது முன்னாடி ப்ளஸ் வரும் அல்லது மைனஸ் வரும். சொல்கிறது புரியுதா? வர்க்கம் ஸ்கொயர்னு சொன்னால் ஸ்கொயர் பண்ணால் ஆல்வேஸ் பாசிட்டிவ் எப்போவுமே. இதுக்கு பேர் வர்க்கம் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டுன்னு சொன்னோம்னா ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட்னா இருபடி மூலம் ப்ளஸ் அல்லது மைனஸ்ன்னு போடணும். இந்த ப்ளஸ் அல்லது மைனஸுக்கு பதிலாக we can write modulus of 7 இப்படியும் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த வே டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட். இதுதான் வர்க்க மூலம் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள். இதில் டைப் 1 டைரக்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் நம்பர் இன் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 144 a power 8 b power 12 c power 16 by 81 f power 12 g power 4 h power 14 ஈக்குவல் டு பார்த்துட்டு வாங்க. முன்னாடி ப்ளஸ்ஸா மைனஸ் வரும் 1. அடுத்தது இந்த 12 144க்கு வர்க்க மூலம் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 12 into 12. So that we can write 12. Okay. a power 8. இப்போ எக்ஸ்போனன்ட் டேர்ம் பவர் டேர்முக்கு ரூட் எடுத்தோம்னா அதில் சரி பாதி டேர்ம் மட்டும்தான் எடுத்துக்கணும். இப்போ a power 8ன்னு சொல்லிட்டோம்னா a power 4. b power 12ன்னு சொல்லிட்டோம்னா அதில் பாதி b power 6. c power 16 சொல்லிட்டோம்னா அதில் பாதி c power 8. 81க்கு ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் 9 into 9 ஒரு 9 எழுதுனா போதும். f power 12 எப்படி எழுதணும்? f power 6 g power 4 அப்படின்னு சொன்னால் எப்படி எழுதலாம்? 2ன்னு எழுதலாம். அதில் பாதி h power 14 சொன்னால் அதுக்கு மேலே 7 எழுதணும். ஓகே. எக்ஸ்போனன்ட் டேர்ம் பவர் டேர்முக்கு சரி பாதி. இப்போ முன்னாடி என்ன பண்ணலாம்? ப்ளஸ்ஸா மைனஸ்ன்னு போடலாம். இது ஒரு மெத்தட். அனதர் மெத்தட் இந்த ப்ளஸ்ஸா மைனஸ்க்கு பதிலாக சிம்பிளி we can write take the modulus or ஒன்று ப்ளஸ்ஸா மைனஸ் போடலாம் அல்லது இப்படி எழுதணும். 12 a power 4 b power 6 c power 8 9 f power 6 g power 2 h power 7. This is square root. வர்க்கமூலம். எப்படி? ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் போட்டுக்கிறோம். 144ன்னு சொன்னால் 12 into 12 அப்போ ஒரு 12. எக்ஸ்போனன்ட் டேர்ம் பவர் டேர்ம் வந்ததுன்னா அதில் பாதி a power 8ல பாதி a power 4, b power 12ல பாதி b power 6, c power 16ல பாதி c power 8. 81 சொன்னால் 9 into 9 வெளியில் எடுத்தால் 9. f power 12 சொன்னால் f power 6, g power 4 சொன்னால் g power 2, h power 14 சொன்னால் அதில் பாதி 7. முன்னாடி ப்ளஸ்ஸா மைனஸ் போடலாம். அதர்வைஸ் புக்கில் இப்போ நமக்கு ப்ளஸ்ஸா மைனஸ் இல்லை, ஆன்சரில் மாடுலஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ தட் வி கேன் டேக் இந்த ப்ளஸ்ஸா மைனஸ் பதிலாக மாடுலஸ்ன்னு போட்டுக்கிறோம். திஸ் இஸ் த ஆன்சர் 2 mark கொஷின். நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதில் கொஷின் வர்க்கமூலம் காண்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்னு இருக்காங்க. ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் ஈக்குவல் டு எப்படி போடுறோம்? 121 a plus b power 8 x plus y power 8 b minus c power 8 by 81 b minus c power 4 a minus b power 12 b minus c power 4. How can we take the square root? எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்? முதல்ல 121 எப்படி எழுதலாம்? 11 into 11 அப்போ 11 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் வந்து வெளியில் எடுக்கிறப்போ ஒரு 11 தான் வரும். எக்ஸ்போனன்ட் டேர்மில் பாதி a plus b power 4 x plus y power 4 b minus c power 4 by
81 9 into 9 வெளியில் எடுத்தால் ஒரு 9 b minus c power 4 சொன்னால் அதில் பாதி a minus b 12 சொன்னால் அதில் பாதி 6 b minus c பவர் என்ன சொல்லிடலாம் 2. இதில் ஏதாவது ரெடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணலாம். எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணுறதா கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பாருங்க b minus c அதே மாதிரி இருக்குது, இங்கே ஒரு b minus c இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணலாம். b minus ஒரே ஸ்டெப்பில் கூட பண்ணியிருக்கலாம். நம்ம b minus c ஹோல் ஸ்கொயர் b minus c ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணால் b minus c பவர் 4 வந்திருக்கு, மேலேயும் பவர் 4 வந்திருக்கு, அதனால் கேன்சலும் பண்ணலாம். அவ்வளோ மீதி எடுத்தது பிறகு மாடுலஸ். இந்த 11/9 into a plus b power 4 x plus y power 4 கீழே a minus b power 6 அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் 2 marks. ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ஃபேக்டரை கேன்சல் பண்ணலாம். இங்கே b minus c ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு b minus c ஹோல் ஸ்கொயர் இருக்குது. 2 into 2 மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணுறோம். b minus c பவர் 4 ஆயிடுச்சு, மேலே ஒரு 4 இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் டேர்ம் 11/9 into a plus b power 4 x plus y power 4 a minus b power 6. Yes, this is 2 mark. This is 2 mark. அடுத்த மெத்தட் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் யூசிங் ஃபேக்டர் மெத்தட். காரணி முறையில் வர்க்கமூலம் காணல். அந்த நம்பர் உள்ளே இருந்தாலும் ஓகே, நம்பரை வெளியில் எடுத்தாலும் ஓகே, அப்படியே வச்சாலும் ஓகே, வெளியில் எடுத்தாலும் 11/9 எப்படி எழுதணும்? அது தேவையே இல்லை, உள்ளே இருந்து போட்டோம். ரெடியூஸ் பண்ணுறதுனா எப்படி பண்ணலாம்? ஃபைமா find the square root using factor method. காரணி முறையில் வர்க்கமூலம் காண்க.
வர்க்கமூலம் காண்க. இதுதான் கொஸ்டின். Find the square root using factor method. This is 5 mark. 6x square plus x minus 1, 3x square plus 2x minus 1, 2x square plus 3x plus 1. Students, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் கிவன் ஒவ்வொரு பாலினாமியலையும் ஃபேக்டரைஸ் பண்ணணும், காரணிப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் கேஸ் கெமிஸ்ட்ரி வாங்க. நம்பர் 1, 6x square plus x minus 1 equal to number 2, 3x square plus 2x minus 1. Number 3, 2x square plus 3x plus 1. எப்படி தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணணும் எப்படின்னு பாருங்கள். கேளுங்க. 6 into minus 1 minus 6 ரெஃபர் minus 6. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். சப்ராக்ட் பண்ணி பார்த்தா கழிச்சு பார்த்தா 1 வரும். அந்த மாதிரி நம்பர் சொல்லுங்கள். 6 into minus 1 minus 6 பெருக்குனா 6. சப்ராக்ட் பண்ணி பார்த்தா 1 வரணும். நம்பர் என்ன மாட்டோம்? வாட் இஸ் த நம்பர்? 2 into 3. 2 into 3 மல்டிப்ளை பண்ணால் 6, கழிச்சு பார்த்தா 1 வருது. நடு உறுப்பினுடைய குறிய சென்டர் டேர்முடைய சைன் பிகஸ்ட் நம்பர். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் போடாச்சு. பை 6, இந்த 6ஆல் டிவைட் பண்ணோம். பை 6. இதில் 1 டைம் முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள். 3 டைம். இதில் 1 டைம் 2 டைம். கீழே எக்ஸ் சேர்த்திக்கலாம். 3x minus 1, 3x minus 1, 2x plus 1, 3x minus 1, 2x plus 1. ஓகே, முடிஞ்சது. செகண்ட் டைம் 3 into minus 1, இது ரெண்டையும் minus 3. மல்டிப்ளை பண்ணால் 3, கழிச்சு பார்த்தா சப்ராக்ட் பண்ணால் இங்கே 2 வரணும். என்ன பண்ணலான்னு பாருங்கள். 1 into 3 மல்டிப்ளை பண்ணால் 3, கழிச்சு பார்க்குற சப்ராக்ட் பண்ணால் 2 வரணும். சென்டர் டேர்முடைய சைன் கழிச்சு பார்த்தா 2 வருது. 3லேருந்து 1 போனால் 2. சென்டர் டேர்முடைய சைன் பெரிய நம்பர் பிகஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இதுக்கப்புறம் பை 3, 3ஆல் டிவைட் பண்ணோம். 3ஆல் டிவைட் பண்ணோம். இது கேன்சல் ஆகலை, நோ ப்ராப்ளம். 3x minus 1, 3x minus 1 into கீழே 1x plus 1. அடுத்த டேர்ம் 2 into 1 plus 2 மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணி பார்த்தா சென்டர் 3 வரணும். சொல்லுங்கள். 1 into 2 மல்டிப்ளை பண்ணால் 2 into 1 2 வரணும். ஆட் பண்ணி பார்த்தா 3 வரணும். ஓகே, 1 into 2. சென்டர் டேர்முடைய சைன் இதை கொண்டு வந்து இங்கே பிக்கஸ்ட் நம்பர் கொடுக்கணும். சென்டர் டேர்முடைய சைனா ப்ளஸ், பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ப்ளஸ். பை 2, 2ஆல் டிவைட் பண்ணோம். கீழே எக்ஸ் சேர்த்தலாம். என்ன பண்ணலாம்? 2x plus 1. இங்கே எக்ஸ் சேர்த்தணும். 2x plus 1, 1x plus 1, x plus 1. இப்போ ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் ஈக்குவல் டு இது சம். இந்த சம்முக்கு தான் இதை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. 6x square plus x minus 1 into 3x square plus 2x minus 1 into 2x square plus 3x plus 1. இதுக்கு எல்லா ஃபேக்டர்ஸும் கண்டுபிடி எழுதுங்க. இதுக்கு ஃபேக்டர் 3x minus 1 into 2x plus 1 into செகண்ட் டேர்முக்கு ஃபேக்டர்ஸ் 3x minus 1 into x plus 1. தேர்ட் டேர்முக்கு ஃபேக்டர்ஸ் 2x plus 1 into x plus 1. எல்லாம் எழுதியாச்சு. ஸ்கொயர் ரூட்னா மீனிங் என்ன? we can take an out for 2 factors. ரெண்டு காரணிகளுக்கு ஒரு காரணி வெளியில் எடுக்கணும். இங்கே முன்னாடி ப்ளஸ்ஸா மைனஸ் போடலாம் அல்லது மாடுலஸ். இப்போ ரெண்டு 3x minus 1 இருக்குது. ரெண்டு டேர்முக்கு ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தால் ஒரு டேர்ம் 3x minus 1. ரெண்டு 2x plus 1 இருக்குது. இங்கே ஒன்று இங்கே ஒன்று. இது ரெண்டு டேர்முக்கு ஒரு டேர்ம். ரெண்டு x plus 1க்கு ஒரு x plus 1. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. This is square root. ஓகே, எப்படி ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனையும் தனித்தனியாக ரெஃபர்க்கில் போட்டு பார்த்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். தென் ஸ்கொயர் ரூட் ஈக்குவல் டு அந்த சம் எழுதிட்டு இதனுடைய ஃபேக்டர்ஸ் 2 டேர்ம், இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஃபேக்டர் 2 டேர்ம், இந்த பாலினாமியனுடைய ஃபேக்டர் 2 டேர்ம்னு எழுதியிருக்கேன். ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? வர்க்கமூலம்னா ரெண்டு ஃபேக்டருக்கு ஒரு ஃபேக்டர் வெளியில் எடுக்கணும். ரெண்டு 3x minus 1க்கு 1, ரெண்டு 2x plus 1க்கு 1, ரெண்டு 3x minus 1க்கு ரெண்டு x plus 1க்கு 1 எழுதியாச்சு. இது வெளியில் எடுத்த பிறகு இந்த ரூட் போடக்கூடாது. முன்னாடி ப்ளஸ்ஸா மைனஸ் வரும். அந்த ப்ளஸ்ஸா மைனஸ் பதிலாக மாடுலஸ்ன்னு சிம்பிள் இருக்கும். ஓகே, கமான்
Students, this is also another 5-mark question. 5-mark question. காரணி முறையில் வர்க்கமூலம் காண்க. Find the square root using factor method. எப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு பாலினாமியலையும் தனித்தனியாக எழுதுங்க. 1. Number 2. x square plus 8x plus 15. Number 3. x square minus 2x minus 15. தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது நமக்கு தெரியும். x square minus 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். We can write 5 square. Formula a plus b into a minus b. Easily factorize. ஈஸியாக சுலபமாக ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் பாரு. லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. பெருக்கினா 15, மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். ரஃபா 8 வரணும். சொல்லுங்கள். 3 into 5 மல்டிப்ளை பண்ணால் 15, ஆட் பண்ணி பார்த்தோம்னா 8 வருது. சென்டர் டேர்ம்னுடைய சைன் பிகஸ்ட் நம்பர். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னா ப்ளஸ், அவ்வளோதான். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. அடுத்த டேர்ம் மைனஸ் 15 எடுத்துக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும், சப்ராக்ட் பண்ணால் 2 வரணும். ரெண்டு நம்பரை பெருக்குனா 15, கழிச்சா 2 வரணும். சொல்லு. 3 இன்ட்டு 5. ரெண்டு நம்பரை பெருக்கிறோம், வரணும். ப்ளஸ் வந்தால் ஆட் பண்ணணும், கூட்டி பார்க்கணும். மைனஸ் வந்துன்னா கழிச்சு பார்க்கணும். நடு உறுப்பினுடைய குறிய பெரிய நம்பர். மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ்ஸு. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. இதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் வர்க்க மூலம் ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் எழுதுங்க. இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 15 இன்ட்டு ஒவ்வொரு டேர்முக்கும் ஃபேக்டார்ஸ் என்னென்ன வருது. இதுக்கு ஃபேக்டார்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. செகண்ட் டேர்முக்கு ஃபேக்டார்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. தேர்டு டேர்முக்கு ஃபேக்டார் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5. போட்டாச்சு. ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் சொன்னால் ரெண்டு ஃபேக்டார் இருக்குது, ஒரு ஃபேக்டார். ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, ஒரு எக்ஸ் ப்ளஸ் 5. ரெண்டு எக்ஸ் மைனஸ் 5 இருக்குது, ஒரு எக்ஸ் மைனஸ் 5. ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதியாச்சு. இதுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸா மைனஸ் பதில் என்ன சிம்பிள் போட்டால் போதும், மாடுலர் சிம்பிள் போட்டால் போதும். ஓகேவா. ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ரூட்னா ரூட் போடணும். ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன். ரெண்டு டேர்முக்கு ஒரு டேர்ம் வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்ததுக்கு பிறகு இந்த ஸ்கொயர் ரூட் எழுதக்கூடாது, ஸ்கொயர் ரூட்டை எழுதக்கூடாது. ஓகே. ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 5க்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் 5, ரெண்டு எக்ஸ் மைனஸ் 5க்கு ஒரு எக்ஸ் மைனஸ் 5, ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் 3க்கு ஒரு எக்ஸ் ப்ளஸ் 3. முன்னாடி ப்ளஸ்ஸா மைனஸ் போட்டால் மாடுலஸ் போடக்கூடாது, மாடுலஸ் போட்டால் ப்ளஸ்ஸா மைனஸ் எழுதக்கூடாது. திஸ் இஸ் 5 mark. எழுத ஆரம்பிங்க. இந்த டைப்பில் புக்கில் ஹோம்ஒர்க்ஸ் இருக்கு. ஹோம்ஒர்க் இதே டைப்பில் 3.8ல் ஹோம்ஒர்க்ஸ் இருக்கு. அதை வீட்டில் போடுங்க. 4x square minus 9x plus 2, 7x square minus 13x minus 2, 28x square minus 3x minus 1. இது ஒரு சம். ஃபேக்டரைஸ் பொறுமையாக வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. Another one more problem. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண மெத்தட் இது பேர் யூசிங் ஃபேக்டார்ஸ். காரணி முறையில் வர்க்க மூலம் காணுதல். அதான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்.